வணக்கம். காளி அஷ்டகர்ம மாந்திரீகம். இந்த அஷ்டகர்ம மாந்திரீகத்தில் 7ஆம் பாகமாக வருவது ஆக்ரூடனம் அல்லது ஆக்ரோஷனம். அகர்ஷணம் சொல்லுவாங்க, ஆக்ரோஷனம் சொல்லுவாங்க, ஆக்ரூடனம் சொல்லுவாங்க. இந்த கலையாகப்பட்டது, இதன் செயலானது எப்படிப்பட்ட சக்திகளையும் தன்னால் வசப்படுத்தி பணிய வைத்து அதற்கு உயிர் ஊட்டி நமக்கு என்னென்ன செய்யணுன்றது ஆத்மாக்கள் முதல் கொண்டிருந்து தெய்வ தேவதைகள் முதல் கொண்டு இருந்து மனிதர்கள் விலங்குகள் அது மட்டும் இல்லாம பல வகையான பூமியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உயிருள்ள ஜீவன்களை வரைக்கும் நம்ம ஆக்ரோஷனம் செய்து அதன் மூலியமாக சில பொருட்களையும் பல வகையான நமக்கு அடிமைப்படுத்திக்கிறது. அவங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் நாம பெற்று வாழ்வதற்காகவே இந்த ஆக்ரோஷனம். இந்த ஆக்ரோஷனத்தை செய்வதற்கு முன்பதாக இதை செய்வதற்கு பௌர்ணமியில வர வெள்ளிக்கிழமை மிகவும் உகந்ததாக இருக்கும். சரி, பௌர்ணமியில வெள்ளிக்கிழமை வரணும்னாக்கா 50 வருஷத்துக்கு முறை வந்தா என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வியும் வரும். அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா, பௌர்ணமி அன்று அதாவது சுக்கிரனுடைய ஓரையில் உக்காந்து இதை செய்யணும். அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா புதன்கிழமை புதன் ஓரையில செய்யுங்க. அப்படியும் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா விருச்சக ராசியில் சந்திரன் இல்லாமல் இருந்தாவே போதுமானது. மற்ற எந்த ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல. சந்திரன் அதற்கிட்ட திங்கக்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள். அந்த திங்கக்கிழமை அன்று சந்திர ஓரை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா புதன்கிழமை புதன் ஓரை காலையில 6 மணிக்கு வந்துடும். திங்கக்கிழமை சந்திர ஓரம் காலையில 6 மணிக்கு 6 மணிலேருந்து 7 மணிக்கு சந்திர ஓரம் இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரன்றது 6லேருந்து 7 வரைக்கும் இருக்கும். புதன்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி 6லேருந்து 7 வரைக்கும் அந்த ஓரம் இருக்குதுல, அந்த ஓரையில உக்காந்து கரெக்டா பயன்படுத்துங்க. ஆனா மாந்திரிகம் கத்துக்கிற நீங்க கோபத்துல செய்யாதீங்க. கோபத்துல செய்யாம மொத்தத்துல கத்துக்கிறதுக்கு நாள் அடுத்த வாரம் இந்த கிழமையில செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் நல்ல நாள்ல நீங்க ஆரம்பம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆகாத நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள்ல தவிர்த்துடுங்க, செய்யாதீங்க. அதுல எந்த விதமான உங்களுக்கு பிரயோஜனம். அதை கேட்டீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு திங்கக்கிழமை ஆகாது, ஒருத்தருக்கு செவ்வாய்க்கிழமை ஆகாது, ஒருத்தருக்கு புதன்கிழமை ஆகாது, ஒருத்தருக்கு வியாழக்கிழமை ஆகாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆகாத நாட்கள்னு சில நாட்கள் இருக்குது இல்லையா? அதனால அந்த நாட்களை மட்டும் நீங்க தவிர்த்துட்டு மற்ற நாள்ல நீங்க இதை கத்துக்குங்க. இதை கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆகர்ஷணத்தை நீங்க செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்களா போயிட்டு செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிடுறது, அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா 1008 முறை சொல்லிடுறது. அதுக்கப்புறம் நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு மாந்திரிகத்து மேல மிகப்பெரிய ஒரு ஆசையோ இல்ல அது ஒரு வெறித்தனமோ இருக்கோ, இல்ல நான் வெற்றி பெற்று ஆகணுன்ற எண்ணத்துல இருக்க நீங்க செய்யும் போது பூமியில் இருக்கக்கூடிய விலங்கு முதல் கொண்டு உயிர் வாழும் ஜீவங்கள் மொத்தமே உங்களுக்கு ஆக்ரேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாம நண்பர்கள், எதிரிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா விரோதிகள், துரோகிகள் யாராக இருந்தாலும் விலகி போய் உங்களுடைய பார்வை பட்ட உடனே அவங்க உங்களுக்கு ஆகர்ஷணம் ஆயிட்டு உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பேர் தான் இந்த ஆகர்ஷண காளி. அதான் கேட்டீங்களா, ஓம் காளி அஷ்ட கர்ம மாந்திரிகத்தில் 7ஆம் பாகத்தில் வந்த ஆகர்ஷணம். நீங்க எந்த தெய்வம் வணங்குங்க, எந்த தேவதையான வணங்குங்க, ஆக மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லும் போதோ இந்த ஆகர்ஷண மந்திரத்தை சொல்லி உங்க மனசார உருகி வேண்டும் போது தெய்வ தேவதைகள் முதல் கொண்டு இருந்து மனிதர்கள் முதல் கொண்டு இருந்து விலங்கு வரைக்கும் உங்களுக்கு ஆகர்ஷணமாயிட்டு பல வகையில நன்மைகளை செய்வாங்க. நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது பயன்படுத்தி நீங்க வெற்றி பெறலாம். பௌர்ணமி அன்னைக்கு வர வெள்ளிக்கிழமை மிக உகந்தது. ஆனா இது செய்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் இந்த ஆகர்ஷணன்றது கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தெய்வமாக இருந்து காளி மாந்திரிகத்துல காளிக்காக மட்டும் நீங்க செய்யறதா இருந்தாக்கா நீங்க நான்வெஜ்ஜோ ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு நீங்க உங்க பொழப்ப பார்க்கலாம். ஆனா எல்லா தேவதைகளையுமே நீங்க செய்யறதுனால இந்த ஆகர்ஷணத்தை நீங்க எடுக்கும்போது மட்டும் இது முடிக்கிற வரைக்கும் அந்த 1008 மந்திரத்தை முடிக்கிற வரைக்கும் 8 வாரம் முடிக்கிற வரைக்கும் 48 நாள் முடிக்கிற வரைக்கும் 27 நாள் முடிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் தீட்டு இல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டாக்கா வசியம் என்பது வெறும் சைவத்திலையும் அசைவத்துல மட்டும் இல்லை.
ஒரு நல்ல அதை கட்டிங்களா ஒரு வாசனை திரவியங்களை வச்சு அதுக்கப்புறம் அவல் பூரி கடலை இதையெல்லாம் வச்சு நீங்கள் செய்து அதிலிருந்து முழுமையாக நீங்கள் பெறலாம். இந்த ஆகர்ஷணத்தை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை கேட்டிங்கனாக்கா இந்த ஆகர்ஷணம் செய்யறதுக்கு காளி வெறும் ஒற்றை காளியாக வச்சு செய்யாதீங்க. வெறும் காளியினுடைய ஒரு உருவமாகவோ அல்லனாக்கா பாவை போகிறதுனாக்கா ஒரே பாவையாக போட்டு செய்யாதீங்க. அந்த அம்மானுடைய ஃபோட்டோ அதை கேட்டிங்கனாக்கா புகைப்படத்தை வைத்து நீங்கள் செய்கிறீங்களா, ஒரு உருவமாக இருக்கக்கூடாது, சிவனோட சேர்ந்து இருக்கிற மாதிரி. அதாவது காளி என்பது சிவனோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. மகாதேவனுடைய மார்பின் மீது தனது பாதங்களை வைத்து மிதித்து கொண்டு இருப்பார்கள். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய காளியை வந்து இந்த ஆகர்ஷணத்துக்கு பயன்படுத்தாமல் செய்தால் போதும். சரி, உருவ பொம்மை செய்கிறேன், என்ன பண்ணுற, 2 உருவ பொம்மையே செய்துருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த அம்மா உடலெங்க வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக இருந்துக்கிண்டு உடலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்களுடைய அரக்கர்களுடைய தலைகளை வந்து அவங்க கழுத்தில் மாலையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வந்து சிவனோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி, அவர் கீழே இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த புகைப்படத்தை வச்சு அதுக்கப்புறம் வணங்குங்க. நீங்கள் வந்து மாவால் வந்து நீங்கள் உருவ பொம்மை செய்கிறீங்கன்னாக்கா இரட்டை உருவமாக போட்டு படையில் போடுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா வகையான உயிரினங்களையும் ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆகர்ஷணம். இது செய்திங்கள்னாவே போதுமானது. நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை 1008 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில் காலையில் விடிய காலம் அதை கேட்டிங்கனாக்கா இந்த ஆகர்ஷணத்தை பண்ணும்போது சுக்கிர ஓரை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முக்கியம், புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஓரை முக்கியம், அதே மாதிரி கேட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த இது சந்திர ஓரை முக்கியம். இதை வச்சு செய்யுங்க. அமாவாசை அன்னைக்கு வரக்கூடியது, பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடியது, இதெல்லாம் வந்து இந்த ஓரைகள் வந்து சரி அமாவாசையாக வந்துச்சுங்க, நான் அமாவாசை அன்னைக்கு நான் கற்றுக்குறேன், எனக்கு அமாவாசை வந்து ரொம்ப பிடித்த நாள் அப்படின்னீங்கன்னாக்கா அமாவாசை எந்த கிழமை வருதுன்னு பாருங்க. செவ்வாய்க்கிழமை இருந்தே வேணாம், சனிக்கிழமை இருந்தே வேணாம், ஞாயிற்றுக்கிழமையும் வேணாம். செவ்வாய், சனி, ஞாயிறு இந்த 3 நாளையும் தவிர்த்து விட்டு மற்ற நாள்களையும் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு உண்டான பலன்கள் வந்து கை மேல் கிடைக்கும். சரி, அது மட்டுமா? இந்த ஆகர்ஷணத்தை செய்யணும்னு கேட்டிங்களேனாக்கா நீங்கள் வாசனை திரவியங்கால பொருளுங்களை வைக்கலாம் சொல்லியிருக்கேன். மல்லிகைப்பூவால் வந்து அந்த அம்மானுடைய உருவ பொம்மையை வந்து நீங்கள் அலங்காரம் செய்துட்டு தாம்பூலத்தோடு செய்து முடிக்கணும். தாம்பூலத்தெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கேட்டிங்களேனாக்கா அதாவது கேட்டிங்கனாக்கா ஒருத்தரை வசியம் பண்ணுறதுக்கு அவ்வளோ அக்கறையாக உட்காந்து செய்கிறோம், அவ்வளோ வந்து பிடிவாதம் இதோட உட்காந்து செய்கிறோம் இல்லையா. அதை கேட்டிங்கன்னா சகல உயிரினங்களும் உங்களுக்கு வந்து உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் உங்களுடைய பார்வைக்கும் கட்டுப்பட்டு எல்லாமே வந்து செயல்படணும்னு கேட்டிங்களா. அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மனம் உருகி உக்காந்து வேண்டிக்கணும். உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயம் இருக்கணும். அந்த பயத்தோடு நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த ஆகர்ஷணம். இந்த 7 வகையான கலையை நீங்கள் கற்றுக்கிட்டாவே போதுமானது. மாறணும் என்று சொல்லக்கூடிய கலையை வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த 7 கலையும் நீங்கள் வந்து நிரந்தரமாக எல்லா வகையான மந்திரங்களும் எந்திரங்களும் அதுக்கப்புறம் செய்து நீங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டீங்கன்னாக்கா உங்களை எதிர்க்கிறவங்களும் உங்களை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் உங்களை அடக்கணும்னு நினைக்கிறவங்களும் உங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த சொல்லக்கூடிய இந்த காளி மந்திரங்களை சொல்லி நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அது வந்து ஒரு எந்திரமாக உங்களை வந்து காக்கும் கவசமாக இருந்து அவர்களுக்கு உண்டான மாரணத்துக்கு உண்டான வழி அதுங்களை செய்திருவாங்க. இது கண் கூட பார்ப்பீங்க, காது குளிர கேட்பீங்க. நீங்கள் செய்து வேணாட பாருங்க. சரிங்களா? இப்போ இது நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆகர்ஷணத்தை பார்க்கும்போது அடுத்தது வந்து மூலிகை முதல் கொண்டு இருந்து எந்தெந்த மூலிகையில் எந்த மை செய்கிறது, எந்த மந்திரத்தை வந்து பிரயோகப்படுத்தி ஜெயிக்கிறது, எந்த மந்திரம் வந்து தன ஆகர்ஷணத்தை பண்ணி கொடுக்கும், பண வசதியை பண்ணி கொடுக்கும், வாக்குபலிதத்தை பண்ணி கொடுக்குன்ற ஒவ்வொரு மந்திரத்தையும் சின்ன சின்ன விஷயமாவே நான் போட்டுக்கிட்ட வரேன். நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. அது உங்களுக்குன்னு இல்லை, ஏழை எளிய மக்களுக்குன்னு இல்லை, எல்லா மனிதர்களுக்குமே அது பயன்படும். அவ்வளோ மந்திரங்களும் அவ்வளோ மூலிகை பொருட்களும் அவ்வளோ மூலிகைகள் செய்யக்கூடிய மைகளும் இந்த நம்ம வேர்களை கொண்டு போய் செய்கிறதுனால இவ்வளோ பெரிய நன்மைகள் நடக்குது. அதுமாதிரி ஒரு திருநீரை வந்து நெத்தியில் வச்சுட்டு போனவே போகிற விஷயங்களெல்லாம் வந்து நல்லபடியாக முடிக்கிறதுக்கு உண்டான பல வகையான வாய்ப்புகளை கொடுக்குற விஷயம் நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ நான் போகிறது இந்த எந்திரத்தை பாருங்கள். இந்த எந்திரத்தை வந்து அதாவது சக்கரம், 100கணக்கான சக்கரம் இருக்குது. அது யாருக்கு எந்த சக்கரை பிடிக்குமோ நான் எல்லா சக்கரத்தையும் போட்டுட்டு வந்துடுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சக்கரம் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மந்திரம் பிடிக்கும். ஒருத்தருக்கு ஆலியை பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா வராகியை பிடிக்கும், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாலாவை பிடிக்கும், வாழை பரமேஸ்வரியவை, இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திரிபுர சுந்தரியை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கு முனீஸ்வரனை பிடிக்கும், கருப்பண்ண சாமியை பிடிக்கும், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா கருங்குட்டி, செங்குட்டி, அப்படி இப்படி பல வகையான தெய்வங்களை ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும். எல்லா வகையான
மாந்திரிகமும் இருக்கு. எல்லா வகையான மாந்திரிகம் ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே வந்துடுற முதல்ல வந்து மூலிகை. அதை கேட்டீங்கன்னாக்கா மாந்திரீகத்தை கற்றுக்கொண்டு இருப்பவர்களும் சரி, கற்றுக்கொண்டு இருக்கிறவர்களும் சரி, கற்க போகிறவர்களும் தான் சரி, மூலிகைகள் மிகவும் அவசியம். மூலிகை மட்டும் இல்லை, அந்த மூலிகையை வந்து சாப நிவர்த்தி, பாவ நிவர்த்தி எல்லாம் செய்து அதை எடுத்து பயன்படுத்தி கொடுக்கும்போது, உங்களுடைய மனசார மந்திரத்தை சொல்லி கொடுக்கும்போது அடுத்தவங்களுக்கு வந்து அதை ஒரு மகத்துவமான வேலையை நடத்தி அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கறதுக்காக இந்த பொருட்களை எல்லாம் நம்ம சொல்றோம். எல்லா வகையான மந்திரங்களும், சின்ன சின்ன மந்திரம், பெரிய பெரிய மந்திரம் வேறுபாடு இல்லாமல் எல்லாமே போட்டு தர. அதை நீங்கள் கேட்டு அது கண்ணால் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொன்னால் இது நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெளியில் போகும்போதும், வீட்டில் இருக்கும்போதும், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சண்டை பிரச்சனை, சத்துருக்கள் தொல்லை, பல வகையான இம்சைகளும் வேதனைகளும் இருக்கும்போதெல்லாம் எப்படியெல்லாம் வாழணுன்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். அதுலேருந்து நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். சரி, இப்போ நான் போகிற இந்த சக்கரத்தை பார்த்தீங்களானாக்கா, இந்த சக்கரத்தில் எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு பீஜங்கள் வந்து மாறி மாறி தெரியும். அதை நீங்கள் திருப்பி பார்த்துக்குங்க. செல்லவை ஏதோ ஒன்று பார்க்குறாங்க, ஒரு வேண்டாம் வெறுப்போ ஏதோ ஒன்று போட்டுட்டு நம்ம போகலான்ற எண்ணமெல்லாம் கிடையாது. நான் தேடும்போது கிடைக்காதது நீங்கள் தேடின ஒன்று கிடைக்கிறதுக்காக தான் போகிறோம். அதை கேட்டிங்கனாக்கா உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை வந்து 4 பக்கம் திருப்பி பார்த்தீங்களா அதனுடைய அச்சாரம் தெரியும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, மசிய வசிய மசிய வசி என்ற எழுத்துக்கள் மட்டும்தான். சுற்றிலையும் வந்து கேட்டிங்கனாக்கா அதுக்கு வந்து ஒரு கட்டமாக கோடை போட்டு அதுக்குள்ளே வந்து வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொரு அச்சாரத்துக்குள்ளேயும் வந்து மசிய வசி என்ற வர. இது பொறுமையாக உக்காந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு நாளில் வந்து நான் ஆகர்ஷணை பண்ண போகிறேன், ஒரே ஒரு நாளில் வந்து நான் வித்வேஷனை பண்ண போகிறேன், இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி செய்வது உங்களுடைய கடமை. அதுக்கு உண்டான முழு சக்தியையும் கொடுத்து வெற்றி பெற வைக்க வேண்டியது வந்து நீங்கள் வணங்கி எந்த தெய்வத்தை செய்கிறீங்களோ அந்த தெய்வம் கொடுத்தா தான் கொடுத்த மாதிரி. நீங்கள் காளி வணிகம் செய்கிறீங்க, நான் காளி மாந்திரிகன்னு போட்டுட்டேன். அடுத்து வந்து கேட்டிங்கன்னாக்கா சிதம்பரம்னு ஒன்று, சிதம்பரம் இதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பல வகையான மாந்திரிகம் இருக்குது. அந்த பல வகையான மாந்திரிகம் மொத்த மாந்திரிகம் லைனாக போட்டுக்கிட்டே வரோம். மூலிகைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எல்லா வகையான இதெல்லாம் போட்டுனா வந்துடுறேன். மந்திரங்கள் எதுக்கு எந்த மந்திரம், எல்லா மந்திரத்தையும் நான் போட்டுனா வந்துடுறேன். பயம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பணத்துக்கு, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தொழிலுக்கு, அதுக்கப்புறம் குடும்பத்தில் மந்திரத்துங்களை உச்சாடனம் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு உண்டான வழியை நான் செய்து கொடுத்துட்டே வந்துடுறேன். வசிய மூலிகை முதல் கொண்டு இருந்து, தனாகர்ஷ்ண மூலிகை முதல் கொண்டு இருந்து, ஆண் பெண் வசிய மூலிகை முதல் கொண்டு, திருமண தடையிலிருந்து வரக்கூடிய இதுலேருந்து தன பிராப்தி, பணத்தை சம்பாதிக்கிறது, தொழிலுக்காக தேவையான எல்லா மூலிகையும் ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டு வர நீங்கள் வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதில் இந்த மைய செய்து நீங்கள் பிரயோகப்படுத்துனீங்களா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதையும் சொல்லி விட்டுறேன். இது 2வது முறை உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சக்கரத்தை பாருங்கள். அந்த சக்கரத்தை பார்த்துட்டு அதிலிருந்து அந்த சக்கரத்தை எழுதி அந்த சக்கரத்தை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. மாரண சக்கரன்றது லேட் ஆகும் போகிறதுக்கு, ஒன்று போட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்களா, மாரணம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்கள்கிட்ட 7 வகையான மை இருக்கணும். அந்த மையங்களை பற்றி போட்டுட்டு வரேன், அந்த மூலிகைகளை பற்றி போட்டுன்னு வரேன். அதை பார்த்து நீங்கள் செய்துக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. மூலிகைகள் வந்து இருப்பது உண்மை, ஆனால் தேடி கிடைக்கலனாக்கா அது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மூலிகையில் வந்து பாதி மாந்திரிகமோ மீதி இருக்கிறது மந்திர, அப்புறம் கரு மாந்திரிகம், உரு மாந்திரிகன்றதை வந்து நம்ம மீதி செயல்படுத்தலாம். இது மொத்தத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது உங்களுக்குன்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ சக்தி வந்து உங்ககிட்ட வந்து இருந்து எல்லா வகையான நன்மைகளை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். என்றைக்குமே சொல்கிறேன் கேட்டுங்க, மாந்திரிகராக போகிற, மாந்திரிகராக ஆக துடிக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்காகவும் அதான் கேட்டீங்களா சொந்த விருப்பு வெறுப்புக்காகவும் மாந்திரிகத்தை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தவங்களை பயம்படுத்துகிற மாதிரி கூடாது. அன்பாலையும் பண்பாலையும் தெய்வத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வணங்கி எனக்கு இது நன்மை நடக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கணுன்றது உள் மனதோடு ஆள் மனதோடு சுத்தமான மனதோடு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கு வந்து ஒரு சிறு உதவி தான் இந்த மாந்திரிகம். உங்களுடைய முயற்சி தான் அது எல்லாமே. நான் பாட்டுக்கு போட்டுட்டேன், அஷ்டகர்ம காளி மாந்திரிகன் போடுறேன், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மாடர்ன் மாந்திரிகன் போடுறேன், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பல வகையில் பேரில் சொல்லி போட்டுறேன். அது நீ கற்றுக்கிட்டு பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதுதான் முக்கியமான விஷயமே. சரி, அது போகட்டும். அப்புறம் என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா, இந்த மந்திரமாகப்பட்டது ஒரு நாளைக்கு 108 அதிகாலையிலும் மாலையிலும் இந்த ஆகர்ஷண மந்திரத்தை சொல்லும்போது கொஞ்சம் நீங்கள் ஆச்சாரத்தோடு இருங்க. ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து மது மாமிசம் தேவையில்லை. அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருந்தால் அந்த சேர்க்கை தேவையில்லை. தீட்டு இல்லாமல் கொஞ்சம் ஒரு 40 அதை கேட்டிங்கன்னா 25 நாள், இது 1008 உரு போடுறதுக்கே உங்களுக்கு 16 நாளில் முடிச்சிடலாம். நீங்கள் காலை மாலை காலை மாலைன்னு அது நான் 10 நாளில் போட்டால் போயிடுதுன்னு நினைக்காதீங்க. உரு போட்டுக்கிட்டு வாங்க, லட்சம் உரு கூட போடலாம். ஆகர்ஷண மந்திரம்னு சொன்னோன்னா டக்குன்னு அந்த மந்திரம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடலாம் இல்லையா? வந்தோன்னே செய்தீங்களாம் சரியாக போகுது. அதெல்லாம் செய்துக்கு இதை முடிச்சுட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னாக்கா வெள்ளை துணி உடுத்தி உக்காரணும். வெள்ளை துணியை நீங்களும் வந்து வேட்டியாக கட்டிங்க.
கீழே ஒரு துண்டு போட்டு அந்த துண்டுக்கு அதை என்ன சொல்லியிருக்கிறேன் இல்லையா, எல்லா வகையான மூலிகையும் கீழே போட்டு அது மேலே துண்டை போட்டு அது மேலே உக்காந்து நீங்கள் சொல்கிறது நல்லதாக இருக்கும். இதுக்கு தீபம் வந்து நெய் தீபம், எள்ளு எண்ணெய் வேண்டாம். நெய் தீபத்தை போட்டு இதுக்கு தாமரை திரி போடுங்க. தாமரை திரியை போட்டு விளக்கை ஏற்றி கரெக்டாக செய்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அதை கேட்டீங்கன்னாக்கா ஒரு கெட்ட ஆத்மாவை நீங்கள் வசியம் பண்ணுறது வேற, நல்ல ஆத்மா வசியம் பண்ணுறதுக்கெல்லாம் தனித்தனி விஷயம் இருக்குது. இது வந்து சகல வசியம், உங்களுக்கு எல்லாமே வசியம் பண்ணிடணும். நீங்கள் இந்த மந்திரத்தையே நீங்கள் கரெக்டாக சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் ஒன்று இதை வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வரீங்க. அதிகாலையில் சொல்கிறீங்க, மாலையில் சொல்கிறீங்க, உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சிங்க. சித்தி ஆகிட்டோடனே ஒருவருக்கு செய்து கொடுக்குறீங்க, நானும் மந்திரம் செய்து கொடுக்குறீங்க. அதுக்கு உண்டான எல்லா வகையான மூலிகையும் வீட்டில் இருக்கணும். அந்த மூலிகைகளை வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும், வாக்குப்பளித்தத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த மூலிகைகள் மொத்தமே. எந்தெந்த மூலிகை எடுத்து எப்படிலாம் செய்யணும்னு சொல்கிறேன். மிளகு சாரணை முதல் கொண்டு இருந்து, மிளகு சாரணை சர்வசாதாரணமாக சொல்லிடுறாங்க. அந்த மிளகு சாரணை எடுக்கிறதுக்கு போய் எடுத்துன்னு அந்த வெள்ளிக்கிழமை மணிக்கு விடிய காலம் கரெக்டாக அந்த 6 7 மணிக்கெல்லாம் எடுத்துடணும் தேவை. அப்போ தான் அது வேலை செய்யும். இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்திட்டு எல்லா வகையான அதாவது கிட்டே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மூலிகை சாபனை வர்த்தி, அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்க எந்திர சாபனை வர்த்தி, அதுக்கப்புறம் மந்திர சாபனை வர்த்தின்னு பல வகையான சாபனை வர்த்திகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்துட்டு ஒவ்வொன்றையும் பொறுமையாக போட்டுக்கிட்டே போகிறோம். அதை நீங்கள் செய்து வெற்றி பெறுங்க. இந்த மந்திரம் அதிகாலையில் சொல்கிறீங்க. உங்களுக்கு உருவ பொம்மை எப்படி சொல்லியிருக்கிறேன், 2 உருவ பொம்மை செய்யுங்க. உங்களுக்கு 3ஆம் முறை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 2 உருவ பொம்மையை செய்து ஆணும் பெண்ணும் சேர்மை செய்து. ஏன்னு கேட்டீங்களாக்கா, எனக்கு பெண் மட்டும்தான் வசியம் ஆகணும்லாம் செய்யக்கூடாது. ஆணும் வசியம் ஆவாங்க, பெண்ணும் வசியம் ஆவாங்க, விலங்குகளும் வசியம் ஆகும், சர்வ வந்து ஜனங்களும் வசியம் ஆவாங்க, சர்வ ஆத்மாக்களும் வசியம் ஆகும். தேவர்கள் முதல் கொண்டு வந்து தேவதைகள் முதல் கொண்டு இருந்து பல பேரையும் வந்து நீங்கள் வசியம் பண்ணிக்கிறது பேர் தான் ஆக்ரேஷனும். நீங்கள் வசியம் பண்ணி உங்களுடைய ஆசைகளுக்காக அவங்கள ஏவி விட்டு வெற்றி பெறுவதற்கு செய்வதே வந்து இந்த வசியம். எந்திரம் முதல் கொண்டு வந்து மந்திரம் முதல் கொண்டு இருந்து உங்களுக்கு போடுறேன். இதை பொறுமையாக பார்த்து செய்து நீங்களும் வெற்றி பெறுங்க, மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்குன்னு நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க. அடுத்தவங்களுக்காக செஞ்சு கொடுத்து பாருங்க, ஈஸியாக வெற்றி பெற்றுருவீங்க. அடுத்தவங்களுக்கு குறைய போக்குறது தான் மாந்திரிகரை பொறுத்த வரைக்கும், மாந்திரிகராக இருக்கட்டும், ஜோதிடர் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனைகளையும் கஷ்டங்களையும் போக்கணுமாவே சரியா வந்துடும். சரிங்களா? இதை பாருங்க, இதை பார்த்து நீங்களும் கரெக்டாக செய்யுங்க. மற்றவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுங்க. பார்த்து இதை கேட்டு இதை பயன்பெற்று எல்லாமே செய்துக்கிட்டே வாங்க. அதுதான் சொல்கிறேன் பாருங்க. எந்த திசையில் உக்காருதுன்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க. கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை வந்து விளக்கு பார்க்குற மாதிரி அப்படி இருக்கணும். நீங்கள் உட்காந்து வடக்கு திசை பார்க்குற மாதிரி இருக்கணும். வடக்கு திசையை வந்து விளக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்து வடக்கு பக்கம் பார்க்குற மாதிரி இருங்க. உட்காந்து பார்த்து கைட்ட மந்திரத்தை சொல்லி பயன்பெறுங்க. அடுத்தது மாரணம் என்பது வந்து கேட்டிங்களானாக்கா, அது மூலிகைகளெல்லாம் எல்லாம் மையம் செய்ததுக்கப்புறம் உங்களுக்கு மாரணத்தை போகிறோம். இந்த 7 கலையை போட்டிருக்கேன். இந்த 7 கலையை பாருங்கள். மற்ற இருக்கக்கூடிய மந்திரம், மூலிகை, அதுக்கப்புறம் மூலிகை சாபம், இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டுட்டு வரேன். கேளுங்க. எப்போ வேணாலும் போட்டுன்னு இருப்பேன். நான் எனக்கு டைமிங் கிடைக்கும்போது போட்டுன்னு இருப்பேன். நீங்கள் உட்காந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பயன்படுத்துங்க என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.